நீதித்துறையை ஒரு காலத்துல ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்திருந்தோம். அவர் நீதித்துறையில என்ன சொல்றாங்களோ அதுதான் உச்சபட்சம் அப்படின்னு. நீதிபதியின் அந்த தீர்ப்பை நாங்க உள்நோக்கத்தோடு கற்பிக்கல. அவர் வழங்கியதை அந்த அதுல உள்ள சில குறைபாடுகளை தான் சொல்றோம் அப்படின்னு மலுப்பு கட்டி ஒரு காலகட்டத்தில் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ நேரடியாகவே நீதிமன்றத்தையோ அல்லது நீதிபதிகளையோ டைரக்டாவே விமர்சனம் செய்யக்கூடிய அந்த போக்குமே இப்ப வந்துருச்சு. ராகுல் காந்தி அவர்கள் விஷயத்துல உச்ச நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டிருந்தது. உண்மையாக இந்தியராக இருந்தால் இப்படி எல்லாம் கேள்வி எழுப்ப தோன்றுமா? ஆதாரங்கள் அடிப்படை இல்லாமல் நீங்கள் இப்படி பாராளுமன்றத்தில் பேச வேண்டியதெல்லாம் பொது வழியில் கேள்வியாக எழுப்புகிறீர்களே, நீங்கள் உண்மையிலேயே இந்தியர் தானா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது குறித்து அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீதிமன்றம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான கடும் விமர்சனத்தை டைரக்டாவே வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்கள் இந்தியர் தானா அப்படிங்கிற அந்த கேள்வி அவங்க எப்பொழுதுமே அந்த குடும்பத்தை ரொம்ப உறுத்துது. ராஜீவ்காந்திக்கு அந்த பிரச்சனை இல்லை, சஞ்சய் காந்திக்கு அந்த பிரச்சனை இல்லை, இந்திரா காந்திக்கு இருந்தது இல்லை. வேற்று மதத்தை திருமணம் செய்தால் கூட அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் அப்பொழுது எழுதலை. ராஜீவ்காந்திக்கு பிறகு சோனியா காந்தி வரும் பொழுதுதான் இந்த சிக்கல் வந்து. வேற்று நாட்டவரை திருமணம் செய்திருந்ததால் இந்த கேள்வி இயல்பாகவே எழுகிறதா? வேற்று நாட்டை திருமணம் செய்கிறதுக்கு கூட தப்பு இல்லைங்கிறேன். இப்ப சொல்லுவாங்க, அதனால நான் முன்னெச்சரிக்கையா கேவியேட் போட்டுறேன். இப்ப ஜெய்சங்கர் இருக்கிறார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஒரு ஜப்பான் சிட்டிசன். பட் அவங்க அவர் எப்போ திருமணம் ஆகிட்டாங்களோ அப்போலேருந்தே இந்திய சிட்டிசனாக ஆயிருப்பாங்க. எத்தனை ஆண்டு காலம் இந்திய குடியுரிமை பெறாமல் இருந்தால் சோனியா காந்தி அப்படிங்கிறதுல தான் கேள்வியாக இருக்கிறது. அப்படிங்கிறது ஒண்ணு. அவர் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது கடவுளின் சித்தமோ என்னன்னு தெரியல, பிரசிடென்டாக ஏபிஜே அப்துல் கலாம் என்ற மிகச்சிறந்த தேசபக்தர் பிரசிடென்டா இருந்தாரு. அவர் இந்த ஒரு கேள்வியை கேட்டார், நாளைக்கு இந்த சிக்கல் வராதா அப்படின்னு பொழுதுதான் திடீர்னு யோசித்தார். மன்மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு பப்பட், அவர் மிகச்சிறந்த அறிவாளி, அவர் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மீட்டவர். இதுல எல்லாம் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ராஜீவ்காந்தி ஃபேமிலிக்கு, அதாவது இந்திரா காந்தி ஃபேமிலி, நேரு ஃபேமிலி அப்படின்னா நரசிம்மராவ், அந்த பீரியட்ல தான் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்பட்டது. அந்த மீட்டெடுப்பிற்கு மிக முக்கிய பங்களித்தவர் மன்மோகன் சிங். இவங்க நரசிம்மராவை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்கிறது தெரியும். அதற்கு பிறகு மன்மோகன் சிங்கையும் எப்படி ட்ரீட் பண்ணாங்க, ஏன்னா அவரு ஒரு தீர்மானத்தையே நகலையே கிழித்து போட்டவர் தான் ராகுல் காந்தி. அந்த அளவுக்கு தான் மன்மோகன் சிங் மீதும் இவர்கள் மரியாதை வச்சிருந்தாங்கிறது ஒரு பக்கம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, யார் இந்திய குடிமகன் அப்படின்னு கேட்குறப்ப இவங்களுக்கு அந்த ரீவைண்ட் ஓடுது. 10 வருஷம் டேர்ன் இருந்துட்டார் மன்மோகன் சிங். அப்துல் கலாம் கேட்ட ஒரு கேள்வியினால சொல்லப்படுகிறது, என்ன பருவானோ ஒருத்தர் எழுதியிருக்கார், அதெல்லாம் இல்லை, தியாக தலைவி அவங்களாக தியாகம் செய்தார்கள், தனக்கு வந்த பிரதமர் பதவியையே வாரி வழங்கினார் மன்மோகன் சிங்குன்னு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் உருட்டுவாங்க. ஆனா அங்க இருந்த அவருடைய ஓஎஸ்டியாக இருந்தவர் அதெல்லாம் எழுதியிருக்காருங்கிறது ஒரு பக்கம், இந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ரீவைண்ட் ஆகுது. இப்படி ஒருத்தர் கேட்டு 10 வருஷம் அந்த சேர்ல உட்காராம, அம்மாவா உட்காராம இப்படித்தானே ஆக்குனாங்க, இப்ப மீண்டும் அதே கேள்வி கேட்கப்படுகிறதே நம் சகோதரன் மீது அப்படின்னு இந்த அம்மா கை காலெல்லாம் விடங்கி போய், அதாவது ஒரு கட்டத்துல அப்புறம் எந்த அளவுக்கு போறாங்கன்னா, அந்த யார் இந்திய குடிமகன் அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லைங்கிறது ஒரு சாதாரண வேர்டு, அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு அவர் சொன்னதுதான் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். இந்த விஷயங்களை எல்லாம் பிஜேபியால கேட்க முடியாத பட்சத்துல அவங்க கோர்ட்டின் மூலமாக இதை சொல்ல செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அப்படின்னா இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தை அதை இயக்குவதே பாஜக தான் அப்படிங்கிற தொனியில உச்ச நீதிமன்றத்தை தாண்டி நீதிபதிகளை இயக்குவதே பாஜக தான், இப்படித்தானே அதுக்கு அர்த்தம். நேரடியான குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறார். இந்த தைரியம் இந்த குடும்பத்திற்கு எப்படி வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன அந்த அப்சர்வேஷன்லயே நீங்க எந்த ஆதாரத்தை வைத்து சீனா இவ்வளவு ஆக்கிரமிச்சிட்டுன்னு சொல்றீங்க, இதை வெளித்தளத்திலே பொது தளத்திலே சமூக தளத்திலே சொல்றீங்க, இதை ஏன் பாராளுமன்றத்துல சொல்லல, நீங்கள் இந்தியராக இருந்தாலும் இப்படி எல்லாம் அப்சர்வேஷன் சொல்லிருக்காங்க. சரி, அவர் மீது என்ன தீர்ப்பு உத்தரவு என்ன போட்டிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்ப இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல
கோர்ட்ல என்ன அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் வந்து அப்சர்வேஷன்ல ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு உத்தரவு பிறப்பிப்பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். மோடி குறித்து அவங்க பேசின ஒரு கோர்ட்டில் சொன்னதை அடுத்த கோர்ட்டில் என்ன மாதிரி அப்சர்வேஷன் சொல்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கே பார்த்தோம், ஸ்டாலின் ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கேஸை போட்ட சிவி சண்முகம் உங்கள் மீது 10 லட்சம் போடலாமா 20 லட்சம் அபராதம் போடலாமா அப்படின்னு கேள்வி கேட்குது. இப்போ சிவி சண்முகத்தின் மீது அபராதம் போடுறதுல அபராதம் போடக்கூடிய அளவுக்கு தான் அந்த கேஸ் இருக்கு, வேணும்னே டயத்தை இவர் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கட்டுறதுன்னா அபராதம் போட்டோம். அவரு ஏதோ அடிச்சு வச்சிருக்கிற காசை அது அபராதம் கட்டிட்டு போட்டோம். இப்ப இந்த தீர்ப்பு கொடுத்தார்ல, இதுக்கு தடை பிறப்பிச்சார்ல உயர்நீதிமன்றம், இப்ப அதுக்கு இந்த ஜட்ஜ் என்ன சொல்லுவாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு? எனக்கு அதுதான் புரியல. இப்போ வர வர இவங்க பல விஷயங்களை பேசுறாங்க, பேசுவது சில நேரங்களில் அப்படியே கோபமாக பேசுறாங்க, ஆனால் உத்தரவுல அப்படி ஒன்றும் எக்ஸிகியூஷன்ல வரல. நாங்கள் பல தடவை சொல்கிறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நிலையில அரசு எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு. ஏற்கனவே பார்த்தோம், செந்தில் பாலாஜிக்கு எதிராக எவ்வளவு கடுமையாக சொன்னாங்க. உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வேண்டுமா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களான்னு, இல்ல ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜெயிலு பதவி வேண்டாமா அவருக்கு? அப்பனா அந்த அளவுக்கு அவர் குற்றம் செய்யவில்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியும். அதான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க சாதாரண ஆளுக்கு இதே மாதிரி ஒண்ணு. அப்புறம் நீதிபதியே, அதாவது அவர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க என்ன வேணாலும் விமர்சிக்கலாம், ஆனா அதுல வந்து அந்த நீதிபதியோட உள்நோக்கத்தை கற்பிக்க கூடாதுன்னு. இந்த உள்நோக்கத்தை ஒருத்தர் கற்பிச்சாரு. அவர் பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல லாயராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன். அவருக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? 1 ரூபா. அப்படிங்கிறப்ப இந்த கோர்ட்டின் மீது யாருக்கு மரியாதை வரும் என்னங்கிறது நமக்கு தெரியல. இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தைரியம் இப்போ இவங்களுக்காக ஆஜராகக்கூடியவங்க யாரு? கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி. அதுல வந்து லிஸ்டிங் போடுறதே எப்படி போறாங்கன்னு தெரியல. பிரபலமான அட்வொகேட்ஸை போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் வருது, உடனே கேஸ் எடுக்கிறாங்க. நைட் 12 மணிக்கு 47 முறை ஜாமீன் கொடுத்த வரலாறுலாம் இருக்குது சிதம்பரத்திற்கு. உங்களுக்கு எங்களுக்கும் வேணா அவ்வளோ என்ன அவசரம், போய் கீழ்கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு நம்மள சொல்லுவாங்க. ஆனா சிதம்பரம் கேஸுக்கு 42 முறை கூட அவங்க ஜாமீன் கொடுப்பாங்க. நைட் 12 மணிக்கு நடக்கும், 1 மணிக்கெல்லாம் கூட கேஸை நடத்துவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க, ஜாமீன்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்களுக்கு அந்த பயம் வரும், அந்த கோர்ட்டின் மீது மரியாதையோ பயமோ வரும்? இன்னொன்று, அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ். அவங்க அண்ணன் வந்து பாராளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் புக்கை காட்டிட்டு போறாரு, ஆட்சி அதிகாரத்தை விட அரசியலமைப்பே உயர்ந்தது, நீ அந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்க கூடாதுன்னா அவர் கிண்டல் பண்ணி பேசுறாரு. ஆனா அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை அவனுடைய சகோதரி இப்ப கேள்வி கேட்கிறாங்க. பாஜக தான் வந்து நீதிபதிகளே ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற துணியில பேசியிருக்காங்க. கடுமையான கண்டனத்துக்கு உரியது. உச்ச நீதிமன்றம் அவர் மீது சோமோட்டோவா ஏதாவது ஆக்ஷன் எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.